திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தில் நடைபெற்ற ஊழல் முறைகேடுகளில் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தரப்படும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சராக 4வது முறையாக சந்திரபாபு நாயுடு பதவியேற்றார். இதைத் தொடர்ந்து ஆந்திராவில் இருந்து திருப்பதிக்கு வந்தார். இன்று காலை விவிஐபி பிரேக் தரிசனத்தில் சந்திரபாபு நாயுடு ஏழுமலையானை தரிசனம் செய்தார். சந்திரபாபு நாயுடு குடும்பத்தினருக்கு திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் பட்டு வஸ்திரம் மற்றும் பிரசாதங்களை வழங்கி கௌரவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு நிர்வாக சீர்திருத்தத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தில் இருந்து தொடங்க உள்ளதாக கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் தேவஸ்தான நிர்வாகத்தில் ஊழல் நடைபெற்று இருப்பதாகவும் அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் தெரிவித்த அவர் ஊழலுக்கு காரணமானவர்களுக்கு தண்டனை உறுதி என கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு நிர்வாக சீர்திருத்தத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தில் இருந்து தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் தேவஸ்தான நிர்வாகத்தில் ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் தெரிவித்த அவர் ஊழலுக்கு காரணமானவர்களுக்கு தண்டனை உறுதி என தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.